ஹலோ, வெல்கம் டு வைப் வித் ஜோவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே தெரியும் இந்த க்யூட்டான பவ். இதுதான் எப்படி செய்ய போகுதுன்னு நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு 2 ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கிளாத் வச்சு ரெடி பண்ணிக்கணும். சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில். சர்க்கிளுக்கு 12 சென்டிமீட்டர் ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர் ஷேப் வந்து 12 சென்டிமீட்டர் வித் அண்ட் 12 சென்டிமீட்டர் லென்த்தில் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கிளுக்குமே சரி ஸ்கொயருக்குமே சரி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சிசர் வச்சு கட் பண்ண சொல்ல ஸ்டிச்சஸ்க்கு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் பிரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயருக்கு நடுவில் சென்டரில் நான் வந்து சிசர் வச்சு ஒரு ப்ளஸ் சிம்பிளில் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, நான் இந்த ஹோல்ஸ் வழியாக நான் வந்து உள்ளுக்க இருக்க இந்த கிளாத்தை வந்து நான் இந்த ஃப்ரண்ட் சைட் கிளாத்தை வந்து நான் இப்போ டேர்ன் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவுட் சைடில் தெரிகிற மாதிரி 2 சைடுமே அவுட் சைடில் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி எடுத்தனால தான் நான் இப்போது ஹோல்ஸ் போட்டு நான் இப்போ ஃப்ரண்ட் சைடு நான் டேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். சர்க்கிள்ஸ்க்குமே சரி ஸ்கொயருக்குமே சரி 2க்குமே நமக்கு 2 செட்ஸ் தேவைப்படுது. அப்போ தான் நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்லலாம் கொஞ்சம் உள்ள இருக்கும். நம்ம வந்து அது கரெக்டாக நம்ம எடுத்து விடணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். சர்க்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் சேர்த்து நான் 2 கிளாத் அட்டாச் பண்ணனால தான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு. இப்போது நான் இந்த சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இது 2த்தையுமே நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அட்டாச் பண்ணி 2த்துக்குமே அப் அண்ட் டவுனில் மடித்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி 6 சென்டிமீட்டரில் ஒரு கிளாத் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணி பின் வச்சு ஊக் பண்ணி நான் இதை டேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது நமக்கு நீட்டான ஒரு லென்த்தி ஒரு கிளாத் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நான் வந்து இந்த இந்த டிசைனோட நான் அதை டேர்ன் பண்ணி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம இது வந்து அது மேலே சுற்றுற மாதிரி சுற்றி அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் இதை அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பவுக்காக நான் ஒரு கிளிப் எடுத்துக்கிறேன். கிளிப் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டிக் பண்ணுறேன். அது ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஃபைனல் லுக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி க்யூட்டான வீடியோஸை பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.